அர்ச் வில்லியம் மடாதிபதி மேற்றராணியார் கி. பி.1209. இவர் பிரான்சு தேசத்தில் உத்தம கோத்திரத்தில் பிறந்து புண்ணியவாளரான ஒரு குருவானவரிடத்தில் கல்வி பயின்றார். இவர் சிறுவயதிலேயே பெயர் பெருமையையும் சுக செல்வத்தையும் புறக்கணித்து தள்ளிவிட்டு குருப்பட்டம் பெற்றபின் தமக்கு அளிக்கப்பட்ட மேலான அலுவலுக்குச் சம்மதியாமல் சந்நியாச மடத்தில் சேர்ந்து வெகு உருக்கத்துடன் நெடு நேரம் ஜெபம் செய்து வருவார். ஐம்புலன்களையும் உணர்ச்சிகளையும் அடக்கி உறுத்து கடின தபஞ்செய்து இடைவிடாமல் மரணத்தைப் பற்றி தியானிப்பார். இவருடைய புண்ணியங்களைக் கண்ட அரசரும் பிரபுக்களும் அதிசயித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வந்தார்கள். மேலும் 2 மடங்களுக்கு சிரேஷ்டராக தெரிந்து கொள்ளப்பட்டு அவைகளை திறமையுடன் நடத்தி வந்தார். இவர் பூர்ஜஸ் நகரின் மேற்றிராணியாராக தெரிந்து கொள்ளப்பட்டு அர்ச் வாப்பானவருடைய கட்டாயத்தின் பேரில் அதற்குச் சம்மதித்து மேற்றிராணியார் அபிஷேகம் பெற்ற பின் முன்னிலும் அரும்பெரும் புண்ணியங்களைச் செய்து வந்தார். மயிர்ச்சட்டையை தரித்து கொண்டு மாமிசத்தை அறவே வெறுத்து கடுந்தவம் செய்து தமது மேற்றிராசன கிறிஸ்தவர்களை வெகு அன்புடனும் தயவுடனும் நடத்தி தமது புத்தி ஆலோசனையால் கணக்கற்ற பாவிகளை மனந்திருப்பி அநேக பதிதரை வேதத்தில் சேர்த்து வந்தார். தமக்கு மரணம் கிட்டியிருப்பதை அறிந்து வெகு பக்தி விசுவாசத்துடன் கடைசி தேவதிரவிய அனுமானங்களை பெற்று சாம்பல் மேல் படுத்துக்கொண்டே அச்சிய சிஷ்டவராக உயிர்விட்டார். யோசனை: நாம் புண்ணிய வழியில் வாழ வேண்டுமானால் அகத்திலும் புறத்திலும் ஒருதலை அனுசரித்து நமது அந்திய காலத்தை பற்றி யோசிக்கக் கடவோம்.